அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தரபிரகாசம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்கு தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரெடிஷ்னல் ஸ்நாக், அது ஓமப்பொடி. ஓமப்பொடி வந்து இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் கடலை மாவு, அரிசி மாவு போட்டு, அரிசி மாவு கூட போடுறதில்ல சில பேர், வெறும் கடலை மாவுலவே புழிஞ்சு விட்டுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஓமம் போட்டு தான் செய்யணும். ஓமம் போட்டு செஞ்சோம்னா தான் அந்த ஓமம் ஃப்ளேவரோட அந்த அந்த முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஓமத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து சின்னப்போ அதை நல்லா அரைச்சி, அதை நல்லா வடிகட்டி, அந்த தண்ணியை ஊற்றி அதில் தான் செய்வாங்க. கிருஷ்ண ஜெயந்தியானா ஓமப்பொடி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ யாருமே ஓமப்பொடி போடுறது, ஓமப்பொடியில் ஓமமே போடுறதில்ல. ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஓமம் போட்டு தாங்க செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக நம்ம டீ டைம் ஸ்நாக் மாதிரி கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு. கடலை மாவு தானே இது, ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கப்பால் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். இது கடையில் விற்கிற கடலை மாவு தாங்க. நான் அந்த கப்பில் ஒரு கப்பு, 2 கப்பு எடுக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு ஜலிச்சுக்கலாம். நம்ம ஒரு கப்பாக ஜலிச்சுக்கலாம். பெரிய ஜல்லடை இருந்தால் அழகாக கீழே உட்காந்து கூட நம்ம ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். வீடியோக்காக நான் வந்து நின்றுக்கிட்டே செய்கிறதால இந்த சின்ன தண்ணி வச்சு நான் ஜலிக்கிறேங்க. இதை நம்ம ஜலிச்சு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஜலிச்சிட்டேங்க. 2 கப்பு, இந்த கப்பால் 2 கப்பு மாவு ஜலிச்சு வச்சுருக்கேங்க. இந்த பாருங்க, இவ்வளோ கப்பி இருக்குது. ஓம் பொடின்றதால நம்ம ஜலிச்சு தான் செய்யணும். எது செஞ்சாலுமே நம்ம கடலை மாவு மட்டும் ஜலிச்சு தான் செய்யணும். ஏன்னா அதில் வந்து கப்பி வரும் அந்த மாதிரி. இதை போட்டுட்டு அது நமக்கு தேவையில்லை. இப்போது அரிசி மாவு 4க்கு 1ங்க. அரிசி நம்ம எந்த கப்பால், ஆழாக்கால் எடுத்தாலும் சரி, இல்லை டம்ளரில் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் எடுத்தாலும் சரி, 4 அழாக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்கன்னா 1 கப்பு வந்து அரிசி மாவு. இப்போ நம்ம வந்து 2 தான் எடுத்திருக்கோம், அதனால் அரை கப்பு அரிசி மாவு. இதுவும் நான் கடை அரிசி மாவு தாங்க எடுக்கிறேன். இந்த பாருங்க, அரிசி மாவு போடுறதால நல்ல கிறிஸ்பியாக வருங்க. ஓம் பொடி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கிட்டு, இப்போது இதுக்கு ஒரு சூடான ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறதுக்காக அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சூடான எண்ணெய் ஊற்றுறதால உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க ஓமப்பொடி. கலந்துட்டு இப்போது இந்த ஓமப்பொடிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. நம்ம மாவு கலக்கும் போது பார்த்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா இப்படி பெசரி விட்டுருங்க. கொஞ்சமாக தாங்க செய்கிறேன், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வர மாதிரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். சும்மா ஒன்றுமே இல்லை சாயங்காலத்தில் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா கடகடன்னு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி அந்த மாதிரி டைமில் தான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக
கொஞ்சம் நிறையவே செய்யணும். இது வந்து நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக செஞ்சால் தான் டேஸ்ட்டாக வரும். இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஓமத்தை அரைச்சிக்கலாம். இப்போது ஓமம், இது வந்து ஓமம் நான் வாங்கிட்டு வந்து கடையில், ஒரு சில கடைங்களில் நல்லாவே இருக்குங்க. இது மருந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு நிறைய மண் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓமத்தை தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா அந்த கல் மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும், செட்டில் ஆகிடும். இதை வந்து லேசாக இப்படி அரிச்சு 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 எடுத்து அந்த மாதிரி 2-3 தடவை நம்ம செஞ்சு நல்லா தட்டில் கொட்டி, வெயில் இப்போ நல்லாவே இருக்கு இல்லைங்க, வெயில நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வயிறு உப்புசம் எப்பயாவது இருக்கும்போது கூட சும்மா 4 எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு நல்லா மென்று 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 அந்த சாறை மட்டும் முழுங்கிட்டு, அதை நீங்கள் மென்று விழுங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு காரம் ரொம்ப இருந்ததுன்னா அந்த சக்கையை மட்டும் துப்பி விட்டுடலாம். துப்பிட்டு அதுக்கப்புறம் சூடாக வெது வெதுன்னு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வயிறு உப்புசம் ஒரு மாதிரி ஏப்பம் வராமல் ஒரு நாளைக்கு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட நல்லா கிளியர் ஆகிடுங்க. உங்களுக்கு வயிறு நல்லா கிளியர் ஆகிடும். கான்ஸ்டிபேஷனுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட கான்ஸ்டிபேஷன் கூட கிளியர் ஆகிடும். கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடும், நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஓமத்தை நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஓமம், அந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் ஓமத்தை இதில் போட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றி கலக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டேங்க. பவுட்ரு பண்ணால் அவ்வளோ பவுட்ரு ஆகாது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சதை இந்த சட்னியே வச்சுருக்கேங்க, கழுவிட்டு அதில் ஊற்றிடலாம். மறுபடியும் கூட நம்ம இன்னும் ஒரு தடவை அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் 3 தடவையாக அரைச்சி நல்லா ஊற்றி விட்டுட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற்றி விட்டுட்டேன். 3 தடவையாக அரைச்சிட்டேன். இதில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கணுன்றதுக்காக 3 தடவையாக அரைச்சி, இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இது செடி மேலே போட்டு விட்டுலாங்க. நீங்கள் வந்து ஏதாவது செடியில் லைட்டாக பூச்சி ஏதாவது வந்திருக்குது, வெள்ளைப்பூச்சி அந்த மாதிரி பூச்சி, இது வந்து நல்ல ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல் வந்து பூச்சிங்களுக்கு ஆகாது. இந்த செடி மேலே தூவி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அதனால் இதை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் ரோஜா செடிக்கு போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம மாவை கலந்துக்கணுங்க. ஆல்ரெடி ஊற்றின ஓம தண்ணி கொஞ்சம், இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கடலை மாவுன்றதெல்லாம் கையில் கொஞ்சோண்டு அப்படியே ஒட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி ஒரு ஸ்பூனாவது எடுத்து கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த அளவு கெட்டியாக பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த இந்த கன்று மாதிரி இருக்கு பாருங்க, அந்த குழலில் தான் நான் காட்டுறேன், புழியும் போது காட்டுறேன், அதில் தான் ஊற்றி புழிய போகிறோம் நம்ம. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புழியறதுக்கு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல்
இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா வரும் இது ஓம் பொடி. அவ்வளோதாங்க. இது இப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இப்போது இந்த 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 மாதிரி குழல் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ஓம்பொடியாச்சு. கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஓம்பொடியாச்சு, ரொம்ப சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாவே போதுங்க. அது வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரொம்ப நொறுங்காமல் ஓம்பொடி வந்து சன்னமாக இருந்ததுன்னா, சன்ன அச்சு வச்சு புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நொறுங்கி போயிடும். இப்போ இதுன்னா கொஞ்சம் முறுக்கு மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழலில் நம்ம எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாவை கொஞ்சம் அடைச்சிட்டு இப்போ புழிய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த கன்னை அமுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா அழகாக வந்து இது ஈஸியாக இருக்குங்க. நம்ம நார்மல் குழலை விட இதில் புழியறது நமக்கு கெட்டியாக மாவு இருந்தால் கூட நமக்கு ஈஸியாக புழிஞ்சிடலாம். நமக்கு ஒரு சுற்று போதும். நீங்கள் ரொம்ப மேலே புழியாமல் ஒரு சுற்று அப்படி சுற்றுனீங்கன்னாவே அழகாக இது சீக்கிரம் வெந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து அதாவது இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணுன்றதெல்லாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அழகாக. இப்போது கொஞ்சம் அப்படியே விட்டுறாமல் இது வடை கம்பிங்க. இந்த ஓம்பொடி வந்து வடை கம்பியில் தான் எடுக்கணும். இது அப்படியே திருப்பி போடலாம். ஒரு பக்கமே வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து கலர் மாறிடும், மேலே வந்து வெள்ளையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திருப்பி போட்டு அந்த நோரை அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நோரை அடங்கிடுச்சு. இது பாருங்கள், நான் வந்து ஒரு வடி கிண்ணத்தில் இது போட்டிருக்கேன், பிளாட்டிங் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கரகரா முறுமுறு சூப்பர் ஓம்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எனக்கு வந்து ஒரு 8 ரவுண்டு வந்ததுங்க. நான் அமுக்கி போட்டால் வந்து ரொம்ப நொறுங்கிடும். அதனால் ஒரு 7 ரவுண்டு மட்டும் இதில் போட்டுட்டு ஒரு ரவுண்டை வந்து நான் இந்த வடிக்கிண்ணத்தில் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ வேணாலும் இந்த ஓம்பொடி மட்டும் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் ஒரே டப்பாவில் போட்டு வச்சிடலாம். ரொம்ப அப்படியே அமுக்குனோம்னா ரொம்ப நொறுங்கிடும். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக வச்சுட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்படி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது ராகி மால்ட்டோடு வச்சுருக்கேங்க. இது வந்து ஹோம் மேட் ராகி மால்ட்டு. இதோட வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கூட நான் மறுபடியும் போடுறேன். இது வந்து கடைசி மாவுங்க. அதனால் அதில் ஒரு வெங்காயம் போட்டு நான் கொஞ்சம் பஜ்ஜி மாதிரி சுட்டு எடுத்திருக்கேன். இது ரொம்ப அதாவது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஓம்பொடியும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க ஓம்பொடி. அந்த ஓமம் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம். இந்த ஓமம் ரொம்ப நல்லது. ஒரு வாய் ராகி மால்ட் குடிக்கலாங்க. ராகி மால்ட்டும் வீட்டில் வேதானங்க செஞ்சது நான். அதுவும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் மறுபடியும் போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.